ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹன் டு ஹன் டெக். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு ஓஎஸ், அதாவது கேலி லினக்ஸ் அப்படின்ற ஓஎஸ்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. சில பேருக்கு தெரியும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியாமல் வைப்பீங்க. ஸோ எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த அப்ளிகேஷன் நிறையா ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹேக்கிங்காகவே செஞ்ச ஒரு சாஃப்ட்வேர். ஸோ ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். வர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷனை முதல்ல நாங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கூகுள் க்ரோமில் போயிட்டு வர்ச்சுவல் பாக்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல வர லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் விண்டோஸ் ஹாஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உனக்கு இந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ அது டவுன்லோட் ஆகாட்டியும் நாங்கள் கேலி லினக்ஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கூகுள் க்ரோமில் கேலி லினக்ஸ்னு சர்ச் பண்ணாலே, ஸோ க்ரோமில் நீங்கள் கேலி லினக்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டில் இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோடை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பேர் மெட்டல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட பிசி வந்து 64 பிட்டாக இருந்தால் 64 பிட், 32 பிட் இருந்தால் அதுக்கும் இருக்குது. ஸோ உங்களோட என்ன ஓஎஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஏன பிசி வந்து 64 பிட், ஸோ நான் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்கிறேன். டவுன்லோட் பண்ண கேலி லினக்ஸ் அப்ளிகேஷனை அதில் ஓப்பன் பண்ணணும். ஸோ வர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இந்த வர்ச்சுவல் பாக்ஸ் அப்ளிகேஷனை வச்சு தான் நான் கேலி லினக்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ வர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் ஆப்ஷனில் ப்ரிஃபரன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் எக்ஸ்டென்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் சீக்கிர லொக்கேஷனில் எக்ஸ்டென்ஷன் பேக்குன்னு ஒரு ஃபைல் ஒன்று இன்ஸ்டால் ஆகியிருக்கும். ஸோ அதை தான் இந்த அப்ளிகேஷன் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ தான் நான் கேலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதில் நியூ இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ நான் கேலி லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறதுனால கேலி லினக்ஸ் நேமை டைப் பண்ணிக்கொள்கிறேன்.
இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த வேர்ஷன் விஷயத்தில் தான் நான் இப்போ உங்களோட கம்ப்யூட்டர் வந்து 32 பிட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் தேவை ஈக்காது. ஸோ 64 பிட்டாக இருந்தால் மட்டும் வர்ச்சுவலைசேஷனை எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணால் தான் இங்கே வேர்ஷனில் 64 பிட்டுக்கு தேவையான ஆப்ஷன் வந்து ஈக்கும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் அது விசிபிள் ஆகிக்காது. அதுக்காக தான் நாங்கள் வர்ச்சுவலைசேஷனை எனேபிள் பண்ணுறோம் 64 பிட்காக. அதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு டாஸ்க் பாரில் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி அதில் பர்ஃபார்மன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம் வர்ச்சுவலைசேஷன் எனேபிள்டு. வர்ச்சுவலைசேஷன் இப்படி எனேபிள் பண்ணுறது தெரியலன்னா நான் அந்த வீடியோ போட்டிக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வர்ச்சுவலைசேஷனை எனேபிள் பண்ணிட்டு இன்ஸ்டாலேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ உங்களை பிசி வந்து 64 பிட்டாக இருந்தால் டெபியன் 64 பிட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கான மெமரி ஸ்பேஸை நீங்கள் சரியாக இதில் இன்க்ளூட் பண்ணணும். அப்போ தான் அந்த அதுக்கு தேவையான மொத்த ஃபைல்ஸுமே இன்ஸ்டால் ஆகும். இதுக்கு தேவையானது 4096 MB ஸ்பேஸ் தேவை இதுக்கு. அதை டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. க்ரியேட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ இதில் டிஃபால்ட்டாக VDI virtual box disk image இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. இது டைனமிக்கலி அலோகேட்டட் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண Kali Linux அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கான ஸ்பேஸை அலோகேட் பண்ண சொல்லுது. ஸோ டிஃபால்ட்டாகவே 8 GB இருக்கும். ஸோ அதை நீங்கள் 25 GBக்கு சேஞ்ச் பண்ணி க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இப்போது க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் செட்டிங்ஸில் சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்குது. ஸோ அதை பண்ணிடுவோம். ஸோ ஜென்ரலை செலக்ட் பண்ணி அதில் அட்வான்ஸ்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஷேர்டு கிளிப் போர்ட் ஆப்ஷனில் பை டிரெக்ஷனல் கொடுத்துக்கோங்க. அண்ட் சேம் ட்ரக் அண்ட் ட்ராப்லையும் அதே செலக்ட் பண்ணிக்கோங்க. பை டிரெக்ஷனல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் டிஃபால்ட்டாகவே சியில் தான் லொக்கேஷன் இருக்கும். எனக்கு அந்த ஸ்பேஸ் இல்லாத ஒரு பிரச்சனையாக நான் வேறு லொக்கேஷனுக்கு மாற்றினீங்க. ஸோ அதே லொக்கேஷனை தான் இதுக்கும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னாலும் நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். ஸோ நீங்கள் அடுத்தது சிஸ்டம் வைக்கிற ப்ராசஸரோட அமௌண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இது டிஃபால்ட்டாக 1 இருக்கும். ஸோ அதை நீங்கள் 4க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் ஸோ டிஸ்பிளே உங்களுக்கு டிஃபால்ட்டாக 16 MB இருக்கும். ஸோ அதை 128 MBக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ். ஸோ நீங்கள் Kali Linux இன்ஸ்டால் பண்ணால் அதே WinRAR ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமல் அந்த WinRAR ஃபைலை அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓகே. ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃபால்ட்டாக NAT இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணுறது க்ரீன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் மேபி எரர் வரலாம். அப்படின்னு எரர் வந்துச்சிங்கன்னா அது வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறொரு லொக்கேஷனுக்கு சேஞ்ச் பண்ணதால தான் இந்த எரர் காட்டுது. நீங்கள் அப்படி லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதை க்ளோஸ் பண்ணிட்டு வர்ச்சுவல் பாக்ஸை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுங்கள். அது எப்படின்னா ஆஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அது சரியாக ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ தான் நாங்கள் Kali Linux இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணி கேப்சர் கொடுத்துக்கோங்க. கிராஃபிக்கல் இன்ஸ்டால்ன்றதை என்கிட்ட கொடுத்துக்கோங்க. எந்த லாங்குவேஜ்னு கேட்குது, இங்கிலீஷ் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த கண்ட்ரின்னு கேட்கும், உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கீபோர்டுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜை கேட்குது. நான் அமெரிக்கன் இங்கிலீஷை செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே லினக்ஸுக்கு தேவையான ஹோஸ்ட் நேம் கேட்குது. ஸோ அதை
கெலினே கொடுத்துக்கோங்க. இன்னும் டொமைன் நேம் கேட்குது. ஸோ ஜஸ்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நேம் கேட்குது, யூசர் நேம், உங்களுக்கு தேவையான நேமு டைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். அக்கௌண்ட்டுக்கு தேவையான யூசர் நேம் கேட்குது, கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ உங்களுக்கு யூசருக்கு போட வேண்டிய பாஸ்வேர்டை டைப் பண்ணி அதையும் கண்டினியூ கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் டிஸ்க், கைடட் யூஸ் அண்ட் டயர் டிஸ்க் கொடுங்க, அடுத்து கண்டினியூ கொடுங்க. ஸோ இது டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. ஆல் ஃபைல் இன் ஒன் பார்ட்டிஷன் கண்டினியூ கொடுங்க. ரூட் பார்ட்டிஷன், ஃபினிஷ் பார்ட்டிஷனிங் அண்ட் ரைட் சேஞ்சஸ் டு டிஸ்க் கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. டிஸ்கில் சேஞ்சஸ் பண்ணணுமான்னு கேட்குது, எஸ் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸோ இதில் நான் கிளிக் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்களும் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இது இன்ஸ்டால் ஆகுறது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் அதை வீடியோ லென்த் ஆகுறதுனால ஸோ அதை ஸ்பீடை கூட்டிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் நேரம் எடுக்கும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ கிரப் புக் லோடர் இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்குது ப்ரைமரி ட்ரைவுக்கு. ஸோ எஸ் கொடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள். இக்னோர் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு, மொத்தமாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் ரன் ஆகுறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் கொஞ்சம் எடுக்கும். ஸோ இன்னும் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போக்கில் என்ன யூசர் நேம் கொடுத்தீங்களோ ஸோ அதை டைப் பண்ணி அந்த பாஸ்வேர்டையும் நீங்கள் டைப் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா லினக்ஸ் சாஃப்ட்வேர் ஆன் ஆகிரும். ஸோ அவ்வளோதான், இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இது மொத்தமாகவே பண்ணுறது கோடிங்ஸ் தான், அதுக்கு டெர்மினல்னு சொல்லுவாங்க. ஸோ இது மொத்த வாக்குமே இதில் தான் நடக்க போகுது டெர்மினலில். ஸோ கைஸ் அவ்வளோதான், இப்படி தான் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது. வேறு ஏதாவது இதில் லினக்ஸில் வீடியோஸ் போடணும்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் ஏதாவது உங்களுக்கு தேவையான டெக் வீடியோஸ் போடணும்னு சொன்னால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவாக அந்த வீடியோ செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.